கள்ளக்குறிச்சியில் வீடு புகுந்து வயதான தம்பதியை மிரட்டி 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் இரும்பு ராடுடன் வந்து கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசரிவர்மன். என்ஜினியரான இவர் வெளிநாட்டில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகிறார். கேசரிவர்மனின் தந்தை முனியன் மற்றும் தாயார் பொன்னம்மாள் கடுவனூரில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணி அளவில் சத்தம் கேட்டுள்ளது. உடனே இருவரும் எழுந்து பார்த்தபோது முகமூடி கொள்ளையர்கள் இருவர் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அதனை கண்டு வயதான இருவரும் அதிர்ச்சியில் ஆடிப்போயுள்ளனர். அவர்களின் அருகே வந்த கொள்ளையர்கள் வீட்டில் நகைகள் எங்கு உள்ளது என்று கேட்டுள்ளனர். சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவோம் என்று இரும்பு ராடு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டியுள்ளனர். வயதான தம்பதி உயிர் பயத்தில் உறைந்து போய் நின்றதும் கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 200க்கும் மேற்பட்ட நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்ப நாயுடன் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் வந்து தடயங்களை சேகரித்தனர். கொள்ளை சம்பவம் நடந்தது கிராம பகுதி என்பதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. வயதான தம்பதி தனியாக இருப்பது குறித்து உள்ளூரில் வசிக்கும் நபர் யாரோ கொடுத்த தகவலின் பேரில் வெளியூர் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் கடுவனூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் செல்போன் டவர் லொகேஷனை வைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இரவில் வீடு புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் வயதான தம்பதிக்கு கொலை மிரட்டல் விடுத்து 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.